வணக்கம் தமிழ் மக்களே. ரொம்ப நாளாக டைலரிங் வீடியோ பார்க்கல, இப்போ பார்த்துடலாம். இந்த சேரீயை அழகான ஒரு கவுனாக மாற்ற போகிறோம். இந்த சேரீயில் ப்ளவுஸ் பீஸு இந்த மாதிரி இருக்குது. இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது டாப்பில் வரப்போகுது. அதுக்கு 38 இருக்குங்க செஸ்ட்டு. 36 இருக்குது, நான் 38 வச்சுக்கிறேன். ப்ளஸ் தையலுக்கு நம்ம 3 வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணும்னு தோணுதோ அதை வச்சுக்கலாம். ஸோ 38 + 3ன்னு சேர்த்தாக்கா 41 கிட்ட வருதா. ஸோ 21 அரைன்னு வச்சுக்கிறேன். நான் இல்லை 21 வச்சுக்கிறேன். அந்த 21 இந்த சைடு வச்சுக்கோங்க. அதாவது மார்பு சுற்றளவு. உயரம் 14 வருது. நான் 15 வைக்கிறேன். இது டாப்பில் இருக்க அந்த போர்ஷனுடைய ஹைட்டு. ஸோ இது 15 வச்சுக்கிறோம். இது 21 வச்சுக்கிறோம். இப்படி ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அப்படியே டபுளாக வெட்ட போகிறேன். அப்படி வெட்டும்போது ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது பிரின்சஸ் கட்டுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தே நான் பேக்கில் வெட்டிக்கிறேன். அப்புறம் டாட் பிடிச்சிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதில் பேக்கில் டாட் வரும், ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் வரப்போகுது. ஸோ இதில் ஒரு பார்ட் எடுத்து ஃபஸ்ட்டு பேக் வைக்கிறோம். இது 16னா 8 வருது ஷோல்ட்ரு. அதிலேருந்து உள்ளே தள்ளி 1 வச்சுக்கிறேன். ஸோ 7 வச்சுக்கிட்டு அதே 7 இங்கே கீழே நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது ஆம் ஹோலுக்கு. ஸோ அந்த 7 மார்க் பண்ணிட்டோமா. இப்போ அந்த உள்ளே தள்ளியே 1 வச்சோம் இல்லையா, அந்த 8லேருந்து 7 வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல தான் ஒரு எல் மாதிரி போட்டுக்கிட்டு அதில் நம்ம கைக்கு மார்க் பண்ண போகிறோம். இது பேக் பார்ட்டு. இப்போ இந்த பேக் பார்ட்டு இப்படி வளர்ந்து பாருங்கள். இது 19 வரணும் நமக்கு ஸ்லீவு, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸும் இருக்குது. இப்போ இந்த இடத்துலேருந்து எப்பயும் போல் 1.5 2 வச்சுக்கலாம். வச்சுட்டு ஷேப் கொடுத்துக்கோங்க. பேக் சைடுன்றதால கொஞ்சம் அவுட்டரில் தான் வரும். இந்த பக்கத்துலேருந்து ஷோல்டருக்கு 3 வச்சுக்கோங்க. பின்னாடி கழுத்து ஒரு 6. ஸோ அந்த 6 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு எல் போட்டோமா, இதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டா நெக் ஷேப் வந்துடுது. இதை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதாங்க. இப்போ பேக் சைட் கட் பண்ணி முடிச்சுட்டு அதையே தான் ஃப்ரண்ட்டுக்கு வச்சு மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 3 வைக்கிறேன். ஏன்னா இது பிரின்சஸ் கட்டுக்காக 3 வச்சுட்டு இந்த 3 இந்த ஆம் ஹோலுக்கு சென்டரில் இப்படி ஜாயிண்ட் ஆகணும். இதுக்கு இந்த பக்கத்துலேருந்து 1 வைக்கணும். அந்த 1 இப்படி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது பேக் சைடில் மார்க் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணணும். உங்களுக்கு காமிக்கிறேன். இது அப்படியே இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டோம்னா இதுதான் நமக்கு பிரின்சஸ் கட்டுக்குள்ளது. இது 36 செஸ்ட்டுக்கு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். பேக்கில் நார்மலாக எப்பயும் போல் ஷோல்டருக்கு சென்டரில் வச்சு நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, எல்லா சுடிதாருக்கும் அது மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு கைக்கு கொஞ்சம் டீப்பாக உள்ளே கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே வெட்டிக்கிறேன். நான் எப்படி வரைஞ்சணும் இந்த இடத்த இந்த டாட்டையும் வெட்டி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், கைக்கிட்ட வரும்போது கொஞ்சம் உள்ளே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஷேப்புக்காக இந்த 2 பீஸை மட்டும் தனியாக வெட்டினா போதும். இப்போ இது ஃப்ரண்ட்டு. இது எப்படி வெட்டியிருக்கணும் அதேமாதிரி தான் அந்த சேரீயில் கப்பீஸ் வெட்ட போகிறேன். கைக்கு 5 வச்சுக்கிறேன் உயரம். இந்த இடம் மொத்தம் 19 வரணும் இல்லையா நமக்கு, அதாவது ஆம் ஹோல் சேர்த்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கு சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா வெட்டுக்கலாம். இந்த உயரத்தில் பாதியிலேருந்து இப்படி ஒரு கிராஸாக மார்க் பண்ணுறேன். 5 வச்சுன்னா அதிலேருந்து பாதி. இப்போ இது ஒரு எஸ் ஷேப் தெரியும் இல்லையா உங்களுக்கு. உள் பக்கம் இப்படி வரணும் குறுகலாக, மேல் பக்கம் இப்படி வெளியே இருக்க மாதிரி வரணும். நீங்கள் இப்படி வரைஞ்சிட்டு முடிச்சுட்டு கூட அளந்து பார்த்துக்கோங்க. 19 இருக்குது இதில் ஆம் ஹோலு, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கும் வேணும். ஸோ இதை அப்படியே கட் பண்ணுறேன். இது ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தாங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. இனி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கைக்கு நமக்கு 6 இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம தையலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1.5 விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். சாரிக்கு பாருங்கள், இந்த துணியை இப்படி 2ஆக மடிச்சுக்கிறேன். ஓரளவுக்கு அது எந்த உயரம் இருக்கோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஆஸ் யூஷுவல் இப்படி ஒரு முக்கோணமாக போடணும். அம்பர்லா கட்டுக்கு எல்லாமே இதே மெத்தடு தாங்க. இப்போ இந்த டாப்பை எடுத்து நம்ம வைக்கணும். இதில் டாட்டுக்கு கொஞ்சம் போயிடும், உள்ள தையலுக்கு கொஞ்சம் போயிடும். அதாவது நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்த மடிச்சுட்டு மிச்சத்தை மட்டும் இப்படி அளவு வைக்க போகிறேன். துணி இது 4 இருக்குங்க, 4 மடிப்பாக இருக்குது. இந்த துணி 2ஆக இருக்கிறத இதில் வைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இதுலேயும் 4 தானே வரப்போகுது. ஸோ இப்படி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த தையலுக்கு டாட்டுக்கு போக மிச்சம் இருக்கிற அந்த இடத்த தான் மார்க் பண்ணுறேன். அப்படி மார்க் பண்ணோம்னா நம்ம அந்த இடத்த வெட்டக்கூடாது. அதுக்கும் மேலே கொஞ்சம்
ஒரு 3/4 இன்ச்சுக்கிட்ட மேலே வச்சுட்டு இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அதை தான் வெட்ட போகிறோம். அதுலேயும் ஷேப் வரும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் எக்ஸாக்டாக அதில் இருக்கிறத வெட்டாமல் கம்மியாக வெட்டி அதுக்கப்புறம் ஷேப் கொடுக்கும்போது அந்த எக்ஸாக்டான அந்த டாப்பில் இருக்க இடுப்பு எவ்வளோ இருக்கும் சுற்றளவு அது இதுக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க. இப்படி வெட்டி முடிச்சிட்டோமா. இப்போ உயரம் 37 இருக்குது. அதாவது இடுப்புலேருந்து கீழே வரைக்கும். இது ஃபுல் ஸ்கர்ட்டாக வருது கவுனுக்கு. ஸோ அந்த 38 நான் அப்படியே வைக்கிறேன். 37 இருந்தால் போதும், 37 இருந்தால் போதும் எனக்கு. நான் 38 வைக்கிறேன். இது நான் ரொம்ப மடித்து தைக்க போகிறதில்ல. இது பிக்கோ அடிக்கிறதால கொஞ்சம் விட்டால் போதும். நீங்கள் மடித்து தைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஸோ 37ங்கிறத 38 வைக்கிறேன். அதை அப்படியே எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் எவ்வளோ வருதோ அப்படியே அதுக்கு மேலே நம்ம ஒரு கட்டிங் பண்ணிட வேண்டியதாங்க. சேரீலேருந்து தைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா துணிகளும் நிறையா இருக்கும். நம்ம பார்த்து பார்த்து தைக்க வேணால் தாராளமாக தைக்கலாம். இப்போ இந்த இடத்த ஜாயிண்ட் வருது பாருங்கள். ஏதாவது ஒரு பக்கம் ஜாயிண்ட் வரும். அப்படி இந்த ஜாயிண்ட்டுக்கு அதே கரபாகம் எங்கே வருதோ அதே ஆங்கிள்லேயே வச்சு அப்படியே வெட்டிக்கணுங்க. அப்படி வெட்டிக்கிட்டோம்னா இதில் நான் வெட்டியிருக்கேன் இல்லையா ஒரு துண்டு, இது நம்ம இது கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ முழுமையான இந்த அம்பர்லா கிடச்சிரும். இந்த ஸ்கர்ட்டுக்கு உள்ளே வைக்கிற பாவாடைக்கு ஹைட்டை பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன். இடுப்பு சுற்றளவு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதாவது இன்ஸ்கர்ட் பண்ணுவாங்களே இந்த மெத்தடில். இடுப்பு சுற்றல் 38 ப்ளஸ் 4 வச்சு அதில் 4ல் ஒரு பகுதியை இங்கே வச்சுருக்கேன். 12 வருது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 4 வச்சுருக்கேன். அதே தான் இங்கேயும். இது அப்படியே நம்ம வெட்டினதை இந்த ப்ளூ கலர் பீஸில் வெட்டி எடுத்துக்கணும். சைடுக்கு இந்த பிரிண்டட் பீஸை போட்டிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக அப்படியே நம்ம லைனிங் வச்சு ஆஸ் யூஷுவல் அடித்து பின்னாடி திருப்பிக்கிறோம். இதுக்கு திருப்பில் கழுத்து நெக்குக்கு கேன்வாஸ் வச்சு அது மாதிரி பண்ணலான்னு கையை அப்படியே அடித்து திருப்பியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த சைடில் இந்த பிரிண்டடை வச்சு அப்படியே தைக்க வேண்டியது தான். நம்ம எப்படி வெட்டணுமோ அதை எல்லாத்தையும் திரும்ப ஜாயின் பண்ண வேண்டியது தாங்க. பண்ணால் இந்த ஃப்ரண்ட்டு வந்துடுது. கழுத்துக்கு மட்டும் இப்படி ஒரு பீஸை வச்சு நான் இப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது பேக் சைடுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எப்பவும் போல் கேன்வாஸ் வச்சு எல்லாத்தையும் இப்படி திருப்பிட்டோம். இப்போ இந்த இடம் லைனிங்கெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இதில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த ஷேப் கிடச்சிடுது. பாருங்கள், தைச்சி முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்குது. இப்போது இதில் ஃப்ரண்ட்டு பேக் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரை நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் தைக்க போகிறோம். இது உள் பக்கமாக கூட தைக்கலாம், லைனிங்கை உள்ளே போகிற மாதிரி. நான் அப்படியே சாதா மாதிரியே தைச்சிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் ஓவர்லாக் தான் போட போகிறேன். அதனால் ஆஸ் யூஷுவலாக தைக்கிற மாதிரியே தைச்சிட்றேன். எப்போவுமே ஷோல்டருக்கு டபுள் தையல் போடுங்க. சேரீலேருந்து நீங்கள் தைக்கிறீங்கன்னா உள்ளே வைக்கிற துணி லைனிங் துணி காட்டனாக யூஸ் பண்ணுங்கள். சேரீ எந்த சேரீயாக இருந்தாலும் காட்டன் லைனிங் துணி வச்சிங்கன்னா அது நமக்கு போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லாட்டி அது ஒரு மாதிரி இருக்கும். கை பாருங்கள், முன்னாடி ஷேப் வருது, ஃப்ரண்ட்டில் வரா மாதிரி வைக்கணும். இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போது இந்த கையை சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுவேன். நான் ப்ளவுஸ்லேயும் அப்படி தான் பண்ணுவேன். அப்படியே கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணி இந்த கையை எடுத்துக்கலாம். நமக்கு கை நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும் இது மாதிரி வைக்கும் பொழுது. இப்போது கையை முடிச்சாச்சு. இந்த ஸ்கர்ட்டு பாருங்கள், இதில் நம்ம ஜாயின் பண்ண இடம் தெரியுது அவங்களுக்கு. அழகாக மேல் பக்கமும் ஒரு டாப் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்கர்ட்டை அழகாக இப்படி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்கர்ட்டு முழுசாகிடுச்சு. நம்ம சைடு ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூட கீழே நான் பிக்கோ அடிக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்கர்ட்டை எடுத்து உள் பக்கமாக அப்படியே வச்சு சைடு ஜாயின் பண்ணிடணுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்கர்ட்டோட வேலை முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்கர்ட்டை நம்ம லைனிங் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கூட ஜாயின் பண்ண போகிறோம். சைடு தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த உள்ளே இருக்க அந்த பிளாக் இருக்குல்லையா லைனிங், அது கூட ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், லைனிங் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கிட்டு அதை மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா இணைக்கணுங்க. இது மாதிரி இணைக்கும் போது நமக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மேல் பக்கம் நான் தைச்சி முடிச்சிட்டேன். ஸ்லீவ் தைச்சாச்சு, ஓவர்லாக் போட்டு வந்துட்டேன். இப்போ சைடு தைக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற துணியோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். அதனால தான் நான் டாட் வச்சுருக்கேன். பேக்லேயும் சரி இந்த பிரின்சஸ் கட்டுக்கும் சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் விடணும். இப்போ நம்ம சைடில் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி
நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் உள்பக்கம் போடுறேன், எக்ஸ்ட்ரா உள்ள கூட போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. இதுலேயும் நீங்கள் ஓவர்லாக் அடித்து முடிச்சிருங்க. இது முடித்ததுக்கப்புறமா இந்த இடுப்பு இருக்குல்லையே, அந்த லைனிங் துணியை இது கூட வச்சு ஜஸ்ட்டு ஒரு தையல் அப்படியே அடிச்சுக்க வேண்டியது தான். அதாவது லைனிங் துணியும் மேல் துணியும் ஒன்றா அடிக்கணும். இப்படி நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த டாப் பகுதியோட இந்த ஸ்கர்ட் பகுதியை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்கர்ட் பகுதி ரெடி ஆகிடுச்சு. நான் லாஸ்ட்டாக பிக்கோ போகிறதால இப்போ இந்த ஸ்கர்ட் பகுதி இது கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு சைட்லேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இதை முடிக்க வேண்டியதுதாங்க. உங்கள்கிட்ட சேரீ இருந்தால் போதும். இந்த அழகான அம்பர்லா ஃப்ராக்கை நீங்களே கட் பண்ணி தைக்கலாங்க. பயப்படாமல் தைங்க, நிச்சயம் நல்லா வரும். இப்போது இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சா? இது ஃபுல்லாக முடித்தா இந்த ஸ்கர்ட் நமக்கு இப்படி இருக்குது. இது நல்ல பக்கத்துக்கு திருப்பி காமிக்கிறேன். இப்போ கீழ்ப்பக்கம் நான் அவ்வளோக்கா விடலை, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? ஏன்னா நான் பிக்கோ அடிக்க போகிறேன், அதனால் எனக்கு ரொம்ப தேவைப்படாது. ஜஸ்ட் உருட்டி அடிக்கிறது தான், அதுக்கு அவ்வளோ துணி தேவைப்படாது. இதில் பிக்கோ அடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கொஞ்சம் இருந்தாலே போதும். ஜஸ்ட் அப்படியே உருட்டி அடிச்சிடுறதாங்க. இது மாதிரி அடித்தா இந்த ட்ரெஸ்ஸு வேலை முடிஞ்சது. இந்த பிக்கோ அடிக்கும்போது இது லுக்கு தனியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும், அந்த வேவியாக வரும். இந்த ட்ரெஸ்ஸு முழுசாக முடித்தா பாருங்கள் என்னங்க ரொம்ப அழகாக இருக்கா? இதனுடைய பேக் சைடு இப்படி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.